ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 85. குஹன் இப்படி சொல்லவும் புத்திமானான அந்த பரதன் சொல்றார், என் குருவான ராமச்சந்திரனுக்கு அருமை தோழனே, என் சைன்யம் கணக்கில்லாதது, நீயோ தனியானவன். அப்படி இருந்தும் அவர்களுக்கு விருந்து செய்யணும் என்ற அந்த நினைவே விருந்து செய்தது போல ஆயிடுத்து. உன் பக்தியும் பெருந்தன்மையும் ஔதாரியத்தையும் பார்த்தாலே என் சைன்யங்களுக்கு நீ விருந்து செய்வித்தால் எவ்வளவு திருப்தி ஏற்படுமோ அத்தனை திருப்தியை அடைந்தேன் அப்படின்னு சொல்றார். குஹனை பார்த்ததாலும் அவன் செஞ்ச உபசாரத்தாலும் தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறியது போல ரொம்ப சந்தோஷப்பட்டு, அது இருக்கட்டும், பரத்வாஜ மகரிஷியின் ஆசிரமத்துக்கு போற வழி எது? கங்கை கரையில் உள்ள நீர்த்தாக்குகள்ல பிரயாணம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேக்குறான். காட்டிலேயே பிறந்து காட்டிலேயே வளர்ந்த அந்த குஹன், நானும் என் வேடர்களும் ஆயுத பாணிகளாக உங்களோட கூட வரோம். அதனால போற வழியை பத்தி நீங்கள்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆனா இந்த பெரிய சைன்யத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமும் வருது. ராமனிடத்துல நீங்கள் நல்ல எண்ணத்தோட தான் போறீங்களா அல்லது விரோத புத்தியோடு போறேளா? அவரோ ஒரு பிராணியையும் ஹிம்சிக்காதவர். அவரை பார்க்க போறதுக்கு இத்தனை பெரிய சைன்யம் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அடக்கமாகவும் வணக்கமாகவும் சொல்றான். குஹன் பரதனிடத்தில் சந்தேகப்பட எந்த காரணமும் இல்லை. ஒருவன் கையில் சேற்றை எடுத்துக்கொண்டு ஆகாசத்திலே விட்டு எரிஞ்சா அது அங்கே ஒட்ட முடியுமா? அவனுடைய கைதான் அழுக்காகுமே தவிர வேறு என்ன நடக்க முடியும்? அப்படி மகா சுத்தமான அந்த கரணத்தையும் ராமனிடத்திலே விசேஷ பக்தியையும் உடைய பரதன் தன்னிடத்தில் குஹன் சந்தேகித்ததை பற்றி கொஞ்சம் கூட கோச்சுக்கவே இல்லை. நீ சந்தேகப்படும் அந்த கஷ்டம் வரும்படியான காலம் ஒருபொழுதும் நேர வேண்டாம். என்கிட்ட நீ சந்தேகப்படுறது கொஞ்சமும் நியாயமல்ல. ராகவன் எனக்கு தமையன், பிதாவை போன்றவன். அவரை காட்டிலேந்து திருப்பி அயோத்திக்கு அழைச்சிட்டு போக நான் வந்திருக்கேன். வேறு விதமா நீ நினைக்க வேண்டாம், நான் சொல்றது சத்தியம் அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட குஹன் மிகவும் சந்தோஷம் அடைந்து முகம் மலர்ந்து அடங்காத சந்தோஷம் அடைந்து, சுவாமி, நீங்கள் கேட்காமல் எந்த முயற்சியும் செய்யாமல் கிடைத்த ராஜ்யத்தை விட்டுவிட நிச்சயித்தீர்கள். உங்களை போன்றவர்கள் இந்த பிரபஞ்சத்துல யாரு இருக்கா? சகல விதத்திலும் தாங்களே தன்யர்கள். வனவாசத்தால் கஷ்டத்தை அனுபவிக்கும் ராமச்சந்திரனை தாங்கள் திருப்பி அழைச்சிண்டு வரணும்னு விரும்பினா தங்களுக்கு கீர்த்தி என்றைக்கும் சகல லோகங்களிலும் விளங்கும் அப்படின்னு சொல்லிண்டே இருக்கும்போது சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிக்கிறான். சைன்யத்தை அங்கே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பரத சத்ருக்னர்களும் குஹனும் அங்கேயே படுத்துக்கிறார். பரதன் பிறவியிலேயே செல்வம் உள்ளவன், துக்கத்தை அறியாதவன், அதை அனுபவிக்கத்தகாதவனும் கூட. அதற்கு காரணமான எந்த விதமான ஒரு பாபத்தையும் செய்யாதவன். ராமனிடத்தில் விசேஷ பக்தி கொண்டவன், சுபாவத்தில் மகாதீரன். அப்படி இருந்தும் சொல்வதற்கும் நினைப்பதற்கும் முடியாத ஒரு பெரிய துக்கம் அவரை பிடிச்சுண்டுது. சதா ராமனை பத்தியே நினைச்சுண்டு அதே கவலையா இருந்ததால காட்டுத்தீயால் பீடிக்கப்பட்ட ஒரு மரம் உள்ள செந்தணலோடு வெளியில அது தெரியாம எரியறது போல ராமனுக்கு நேர்ந்த அநியாயத்தையும் கட்டத்தையும் நினைக்கும் போது அவருடைய ஹிருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. ஹிமயமலையில் சூரிய கிரணங்கள் தாக்கி வெள்ளம் பெருகுவது போல அவருடைய தேகத்தில் இருந்து சோகம் என்ற நெருப்பால் வியர்வை பெருகி ஓடியது. ராமனை விட்டு பிரிந்த துக்கமே ஒரு மலை. ராமனை பற்றின இடைவிடாத எண்ணமே அதில் உள்ள கற்பாறைகள். பலவிதமாக பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பது அந்த மலையில் உள்ள பொன், வெள்ளி முதலிய தாதுக்கள். இந்திரியங்கள் தங்களுடைய தொழில்களை செய்ய முடியாமல் இருப்பது அச்சேதனமான மரங்கள். சோகம், ஆயாசம் முதலியவைகள் அதனுடைய சிகரங்கள். பிரஜையின்றி இருப்பது அதில் வசிக்கும் துஷ்ட மிருகங்கள். தாபமே அதில் அடர்ந்த மூங்க காடு. தன் கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒரு யானையைப் போல துக்கத்தால் பாரம் கொண்ட மனத்தோடு
பெருமூச்சு விட்டுக்கொண்டு அடிக்கடி மூர்ச்சை அடைந்து அடிக்கடி உயிரை இழக்கும் நிலைமையை அடைந்து மனசை வாட்டுகின்ற அந்த ஜுரத்தினால் ஆறுதலின்றி பரதன் தவித்தார். பிறகு தன்னுடைய பரிவாரத்தோடு குகன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறார். பரதன் படும் துக்கத்தை பார்த்துட்டு குகனுக்கும் துக்கம் வருது. ராமனை பத்தி அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 85வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 86வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.